India's first space program. 1963 நவம்பர் 21 இந்தியாவின் முதல் ராக்கெட்டான நைக் அபாச்சி ராக்கெட் கேரளாவின் தும்பா பகுதியில் இருந்து வெற்றிகரமாக ஏவப்பட்டது. இது வளிமண்டலத்தின் மேற்பகுதியை பற்றி ஆய்வு செய்வதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு சிறிய ராக்கெட் ஆகும். 1957 சோவியத் யூனியன் ஸ்புட்னிக் செயற்கைக்கோளை ஏவியதிலிருந்து உலகம் முழுவதும் விண்வெளி ஆய்வுகள் வேகமெடுத்திருந்தன. இந்த போட்டியில் இந்தியாவும் இணைவது அதன் அறிவியல் முன்னேற்றத்திற்கு அவசியம் என கருதப்பட்டது. டாக்டர் விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி திட்டத்தை நிறுவுவதற்கான அவசியத்தையும் அதன் தொலைநோக்கு பார்வையையும் முன்வைத்தார். இதையடுத்து 1962ஆம் ஆண்டில் இந்திய அரசு டாக்டர் விக்ரம் சாராபாய் தலைமையில் விண்வெளி ஆராய்ச்சிக்கான இந்திய தேசிய குழுவை அமைத்தது. இந்திய அணுசக்தி திட்டத்தின் தலைவரான டாக்டர் ஹோமி பாபா விண்வெளி ஆய்விற்கான உள்கட்டமைப்பை நிறுவுவதில் டாக்டர் சாராபாய்க்கு ஆதரவு அளித்தார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை அடுத்த தும்பா இந்திய விண்வெளி திட்டத்தை தொடங்குவதற்கான இடமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. தும்பா பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் அமைந்துள்ளது. பூமத்திய ரேகையில் இருந்து ஏவப்படும் ராக்கெட்டுகள் புவியின் சுழற்சியிலிருந்து அதிகபட்ச உந்து விசையை பெற முடியும் என்பதால் விண்வெளிக்கு செல்ல தேவையான எரிபொருளின் அளவு குறையும். மேலும் பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் உள்ளதாலும் இங்கு பூமியின் காந்தப்புலம் சரியாக இந்த தளத்தின் மேலாக செல்வதாலும் வளிமண்டலம் மற்றும் காந்தப்புலம் பற்றிய ஆய்வுகளுக்கும் தும்பா சிறந்த இடமாக கருதப்பட்டது. தும்பா கிராமத்தில் இருந்த ஒரு பழைய தேவாலயமும் ஒரு பிஷப்பின் வீடும் தற்காலிக அலுவலகங்களாகவும் ராக்கெட் ஏவுதளமாகவும் மாற்றப்பட்டன. ராக்கெட் பாகங்களை கொண்டு செல்ல அங்குள்ள மக்கள் சைக்கிள்களை பயன்படுத்தினர். ராக்கெட்டின் பகுதிகள் ஆய்வுக்கூடமாக மாற்றியமைக்கப்பட்ட தேவாலயத்தில் ஒன்றிணைக்கப்பட்டன. எரிபொருட்கள் ஒரு மீனவர்கள் குடிலில் தயாரிக்கப்பட்டன. அங்கிருந்த மாட்டுத் தொழுவம் ஒரு கட்டுப்பாட்டு அறையாக மாற்றப்பட்டது. இத்தகைய வித்தியாசமான விண்வெளி ஆய்வு தளத்தில் பணியாற்றிய இந்திய அறிவியலாளர்களும் அமெரிக்க நிபுணர்களும் இணைந்து வளிமண்டலத்தின் உயர்படுகையை அறிவியல் ரீதியாக ஆய்வு செய்வதற்கான ராக்கெட்டை வெற்றிகரமாக ஏவினர். 1963 நடந்த இந்த முதல் ராக்கெட் ஏவுதல் இந்தியா தனது சொந்த தொழில்நுட்பத்தை வளர்த்து உலக விண்வெளி சமூகத்தில் ஒரு சக்தி வாய்ந்த நாடாக மாறுவதற்கான ஒரு முதல் அடியை வெற்றிகரமாக எடுத்து வைத்ததை குறித்தது. சிறியதாக தொடங்கினாலும் வரலாற்றை எழுதலாம் என்பதை நிரூபித்த நிகழ்வாக இது வரலாற்றில் இடம்பெற்றது.